இன்னைக்கு நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன சப்ஜெக்ட் பார்த்துருக்கோம்னா யோகா சப்ஜெக்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த சப்ஜெக்ட்ல நம்ம யூனிட் 1 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? அந்த யூனிட் 1ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா யோகாவினால் கிடைத்திடக்கூடிய நன்மைகள், இந்த கொஸ்டின் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு 10 மார்க் கொஸ்டின்ல செமஸ்டர் எக்ஸாமுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரிங்களா? இப்போ இந்த கொஸ்டின் நம்ம நடத்துறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருவேன். நீங்க கிளாஸை கவனிச்சுட்டு நான் அனுப்புற நோட்ஸை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ இன்னைக்கு கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா யோகாவினால் கிடைத்திடக்கூடிய நன்மைகள். இந்த கொஸ்டினை வந்து 4 வகையான நன்மைகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா உடலியல் சார் நன்மைகள். இதுல மொத்தம் வந்து உங்களுக்கு 18 பாயிண்ட் கொடுத்துருப்பேன். 2 வந்து பாத்தீங்கன்னா உளவியல் சார் நன்மைகள். இது வந்து உங்களுக்கு வந்து 12 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பேன். அடுத்து உடல் சார்ந்த நன்மைகள், இதுல உங்களுக்கு வந்து 13 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பேன். அடுத்து பிணை நீக்கல் தொடர்பான நன்மைகள், இதுல வந்து உங்களுக்கு ஒரு 16 பாயிண்ட் கொடுத்துருப்பேன். சரிங்களா? இந்த சப்ஜெக்டை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா நீங்க கிளாஸை ஒரு டைம் கேட்டுட்டாவேவும் அதை வச்சு நீங்க எழுதிடலாம். இந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்க வந்து இப்போ இந்த கிளாஸை வந்து நீங்க டிராவல் பண்ணும்போது, பஸ்ல டிராவல் பண்ணும்போது, இந்த வெளியே போகும்போது நீங்க ஹெட்போனை மாட்டிட்டு இந்த கிளாஸை நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த சப்ஜெக்டை பொறுத்தளவுக்கு நீங்க கிளாஸை கவனிச்சதை வச்சு எழுதிடலாம். சரிங்களா? இதுல பாருங்க, இந்த முதல் தலைப்பு பாருங்க உடலியல் சார் நன்மைகள். அடுத்து 3வது தலைப்பு பாருங்க உடல் சார்ந்த நன்மைகள். இந்த ரெண்டுக்கு என்ன சார் வேறுபாடு? எல்லாமே உடல் சம்பந்தமா வருதே அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உடலியல் சார் நன்மைகள்னா உடல்ல இருக்க, உட்புறத்துல இருக்க, உடலுக்குள்ள இருக்க உறுப்புகள் சார்ந்த நன்மைகள் சொல்லுவாங்க. இந்த உடல் சார்ந்த நன்மைகள் வெளிப்புற தோற்றம், இந்த கை கால் அந்த மாதிரி இருக்குங்களா, இது வந்து வெளிப்புற தோற்றம் சார்ந்த என்னென்ன நன்மைகள். இதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். ஏன்னா எல்லாமே உடல் வருது, குழப்பம் வந்துடும். இந்த உடலியல் சார் நன்மைகள் வந்து உடல் இருக்க உட்புறத்துல இருக்க உறுப்புகள் என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அதை சொல்றாங்க. அடுத்து உடல் சார் நன்மையில உடல்ல இருக்க வெளிப்புற தோட்டத்துல என்னென்ன நன்மைகள் இருக்கு அதை பத்தி சொல்றாங்க. சரிங்களா? அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிணை நீக்கம் தொடர்பான இந்த யோகா பயன்படுத்தால் என்னென்ன நோய்கள்லாம் தீர்க்கப்படுது, பிணின்றது நோய், என்னென்ன நோய்கள்லாம் தீர்க்கப்படுகிறது அதை பத்தி சொல்லியிருக்காங்க. அடுத்து உளவியல் சார் நன்மைகள்லாம் சைக்காலஜி ரீதியா இந்த யோகா செய்யும் போது நம்முடைய மனதில் எந்த அளவுக்கு பலமாகுது, அதில் என்னென்ன நன்மைகள் ஏற்படுது அதை பத்தி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து உடலியல் சார் நன்மைகள். இதுல மொத்தம் 18 பாயிண்ட் இருக்கு. நான் ஒவ்வொன்றா சொல்றேன், இதை நீங்க கேட்டுக்குங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இல்லைன்னா சிம்பிளா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு இன்னும் எக்ஸாம் எழுதுறதுக்கு உதவியா இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த உடலியல் சார் நன்மைகள்ல 18 பாயிண்ட் இருக்கு. நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, உடலியல் சார் நன்மைகள். முதல் பாயிண்ட் பாருங்க, தூங்கும் முறை மேம்படுகிறது. நீங்க யோகா செய்யும் போது உங்களுடைய தூங்கும் திறன், ஏன்னா ஆழ்ந்த தூக்கம் தான் நமக்கு முக்கியமான ஒண்ணு. ஆழ்ந்த தூக்கம் இருந்தா தான் அடுத்த நாள் வேலையை சிறப்பாக செய்ய முடியும். உடல் சோர்வு நீங்கும், மனச்சோர்வு எல்லாமே நீங்கும். ஸோ தூங்கும் முறை மேம்படுகிறது. ரெண்டாவது பாருங்க, உடல் வலிமையும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கின்றன. இந்த யோகா செய்யறதுனால உடல் வலிமையும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கின்றன சொல்றாங்க. 3வது பாயிண்ட பாருங்க, சுவாசத்திறன் அதிகரிக்கிறது. ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இப்ப பாருங்க, சில பேர் சொல்லுவாங்க நம்மளுடைய சுவாசத்தை நம்ம உணரணும்னு சொல்லுவாங்க. நம்ம மூச்சு விடுறதை யாருமே உணர்றதே இல்லை. நம்ம வாட்டில் இயந்திரமா வேலை பார்த்துட்டு இருக்கோம். அந்த மூச்சை உள்ள இழுத்து வெளியே விடுறோம் பார்த்தீங்கன்னா, அந்த மூச்சை உணர்ந்தாவே வந்து நம்ம வந்து நடைமுறை வாழ்க்கையில, அதாவது இப்ப நடைமுறை வாழ்க்கையில இருந்துட்டு இருக்கணும்னு அர்த்தம். நிறைய பேர் இதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கையை சிந்திச்சுட்டு இருப்பாங்க, எதிர்கால வாழ்க்கையை நினைச்சு பயன்பட்டு இருப்பாங்க. ஆனா நடைமுறை வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும்னு தெரியாம இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சுவாசத்திறன் ரொம்ப முக்கியமானது. அப்ப இந்த சுவாசத்திறன் அதிகரிக்குன்னு சொல்றாங்க. 4வது பாருங்க, இதயத்தின் செயல்திறன் அதிகரிக்கிறது. இதயத்துடைய செயல்திறன் அதிகரிக்கிறது. 5வது பாருங்க, சீரான ரத்த ஓட்டம் மேம்படுகிறது. 6 வந்து பாருங்க, ரத்த அழுத்தம் அளவு குறைகிறது. 7 பாருங்க, நாடி துடிப்பு அளவு குறைகிறது.
8 பாருங்க, தலைப்பகுதியில் ரத்த ஓட்டம் சீராகிறது. முக்கியமான விஷயம், தலைப்பகுதியில் வந்து ரத்த ஓட்டம் சீராகிறதுன்னு சொல்றாங்க. 9வது பாயிண்ட் பாருங்க, இஎம்ஜி செயல்பாடு குறைகிறது. அதனால சார் இஎம்ஜின்னா என்ன பார்த்தீங்கன்னா, நம்முடைய தசைகள் வந்து விரிந்து சுருங்கும் போது சில மின்னணு சமிக்கைகள், குறைவான மின்னணு சமிக்கைகள் வெளிப்படும் சொல்றாங்க. அந்த மின்னணு சமிக்கையோட அளவு குறைஞ்சிச்சுன்னா நமக்கு அந்த பதட்டம் அதெல்லாம் குறையும்னு சொல்றாங்க. ஸோ இந்த யோகா செய்யறதுனால அந்த இஎம்சி செயல்பாடு குறையும்னு சொல்றாங்க. 10 பாருங்க, வயிறு, குடல் மற்றும் நாளமில்லா சுரப்புகளின் செயல்பாடு இயல்பு நிலையில் இருக்குன்னு சொல்றாங்க. 11வது பாயிண்ட் பாருங்க, உடல் கழிவுகளை வெளியேற்றும் செயல்பாடு மேம்படுகிறது. 13வது பாயிண்ட் பாருங்க, முதுகெலும்பு அதிக சக்தியை பெறுகிறது. 14வது பாயிண்ட் பாருங்க, முதுகெலும்பின் நடுப்பாகம் வளைந்து நெகிழும் தன்மையை அடைகிறது. 15வது பாயிண்ட் பாருங்க, வளர்ச்சிதை மாற்றம் இயல்பான நிலையில் இருக்கும். 16வது பாயிண்ட், மூட்டுகளில் அமைந்துள்ள தசைநார்கள் வலுப்பெறுகின்றன. 17வது பாயிண்ட் பாருங்க, சமநிலை மற்றும் நிலைத்த தன்மை மேம்படுகிறது. 18வது பாயிண்ட், உடல் பகுதிகளின் ஒருங்கிணைந்த செயல்பாடு மேம்படுகிறது. இதுதான் இந்த 18 பாயிண்ட். சரிங்களா? அடுத்து உளவியல் சார்ந்த நன்மைகள், சைக்காலஜிக்கல் ரீதியா என்ன பெனிஃபிட்ஸா இருக்கு பாத்தீங்கன்னா, அதுல வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு வந்து உளவியல் சார்ந்த 12 பாயிண்ட் இருக்கு நான் சொல்லியிருந்தேன். முதல் பாயிண்ட் பாருங்க, நினைவுத்திறன் அதிகரிக்கிறது. முக்கியமான ஒரு விஷயம். 2, ஒருமுக சிந்தனை மேம்படுகிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த இடத்துல நிறைய பேருக்கு வந்து அந்த ஒருமுக சிந்தனை இருக்கிறது இல்லை. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் நம்மளோட மொபைலும் காரணம். ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது ஏதாவது மொபைலில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா நம்ம மைண்ட் அங்கே போயிடுது. நான் அதனால தான் எப்பவுமே சொல்லுவேன், நீங்கள் ஒரு வேலையை செய்யும்போது பக்கத்தில் மொபைல் இருக்கக்கூடாது. நீங்கள் அந்த வேலையை செஞ்சு முடிச்ச பிறகு தான் மொபைலை பார்க்கணும். அப்படி பார்த்தா உங்களுக்கு அந்த ஒருமுக சிந்தனை வந்து நம்ம பார்க்குற வேலையில் வெளியே போகாது அப்படின்னு நான் சொல்லுவேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒருமுக சிந்தனை மேம்படுகிறது. 3 பாருங்க, ஒரு பொருளின் மீதான கவன குவிப்பு மேம்படுகிறது. கவன குவிப்பு ரொம்ப முக்கியமானது. 4 பாருங்க, கற்றல் திறன் அதிகரிக்கிறது. 5 பாருங்க, மனநிலை மாற்றங்கள் குறைந்து மனம் நிலைநிறுத்தப்படுகிறது. 6 பாருங்க, மனப்பதற்றமும் மனச்சோர்வும் குறைகின்றது. 7, சமூக திறன்கள் மேம்படுகின்றன. 8, ஆழ்நிலை புலன்காட்சி திறன், அதாவது ஊடுருவி பார்க்கும் திறன் அதிகரிக்கிறது. அதாவது ஆழ்ந்து சிந்தித்து நோக்குற திறன் அதிகரிக்குன்னு சொல்றாங்க. அடுத்து 9வது பாயிண்ட் பாருங்க, உடற்கூறு மற்றும் உடல் இயக்கம் சார்ந்த விழிப்புணர்வு. 10வது பாயிண்ட் பாருங்க, சின்னங்கள் குறியீட்டு திறன் மேம்படுகிறது. 11வது பாயிண்ட் பாருங்க, சுய ஏற்பு அதிகரிக்கிறது. தன்னைத்தானே நம்புறது, தன்னைத்தானே பாசிட்டிவா நினைக்கிறது. அடுத்து 12வது பாயிண்ட் பாருங்க, நல்வாழ்வு உணர்வு அதிகரிக்கிறது. நிம்மதியான வாழ்க்கை அப்படின்ற ஒரு மைண்ட் செட் மைண்டுக்கு வருதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து 3வது பாருங்க, யோகாவின் உடல் சார்ந்த நன்மைகள். உடல் சார்ந்த நன்மைகள் 13 பாயிண்ட் சொன்னேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, உடல் வலிமை, சமநிலை மற்றும் நெகிழ்வுத்தன்மை ஆகியவற்றை மேம்படுத்துகிறது சொல்றாங்க. செகண்ட் பாயிண்ட் பாருங்க, தசை நார்கள் வலுப்பெற்று இயல்பு நிலையை அடைகின்றது சொல்றாங்க. 3 பாருங்க, யோகா பயிற்சியின் போது நிலைத்த நிலையிலும் இயங்கு நிலையிலும் உடல் அசைவுகள் மெதுவாக நடைபெறும் அப்படி சொல்றாங்க. 4வது பாயிண்ட் பாருங்க, துணைப்பறிவு நரம்பு மண்டலம் ஆதிக்கம் செலுத்தப்படுகின்றது சொல்றாங்க. 5வது பாயிண்ட் பாருங்க, தசைகளும் தசை நார்களும் காயமடைவதற்கு குறைவான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. 6வது பாயிண்ட் பாருங்க, குறைந்த அளவு சக்தி நுகர்வு. எந்த வேலை செஞ்சாலும் நம்ம சக்தி வந்து ரொம்ப அதிகம் பயன்படுத்த தேவையில்லை, குறைந்த சக்தி பயன்படுத்தி அந்த வேலையை சிறப்பாக செய்யலாம்னு சொல்றாங்க. 7வது பாயிண்ட் பாருங்க, அடிவயிற்று பகுதியில் அதிகப்படியான உள்ள கொழுப்பு அகற்றப்படுகிறதுன்னு சொல்றாங்க. 8வது பாயிண்ட் பாருங்க, முதுகு தண்டை அதிக நெகிழ்வுடையதாக்குறதுன்னு சொன்னாங்க. 9வது பாயிண்ட் பாருங்க, முதுகு மற்றும் அடிவயிற்று தசைகள் வலுப்படுகின்றன்னு சொல்றாங்க. 10வது பாயிண்ட் பாருங்க, சுவாசம் சீராக நடைபெற உதவுகிறதுன்னு சொல்றாங்க. 11வது பாயிண்ட் பாருங்க, குறைந்த அளவு சக்தி பயன்படுத்தப்படுவதால் உடல் சோர்வு ஏற்படுவதில்லைன்னு சொல்றாங்க. 12வது பாயிண்ட் பாருங்க, பெருமூளையின் கீழ் அமைந்துள்ள சிறுமூளை ஆதிக்கம் யோகா பயிற்சினால் அதிகரிக்குதுன்னு சொல்றாங்க. லாஸ்ட் பாயிண்ட் 13வது பாயிண்ட் பாருங்க, யோகா பயிற்சியின் போது சுவாசத்தின் மீது கவனக்குவிப்பு நிகழ்வதால் விழிப்புணர்வு உள்முகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த லாஸ்ட் தலைப்பு பாருங்க, பிணி நீக்கல் தொடர்பான நன்மைகள். என்னென்ன நோய்கள்லாம் குணப்படுத்தப்படுது இந்த யோகா செய்யறதுனால? ஃபர்ஸ்ட் பாருங்க, செரிமானத்தை ஊக்குவிக்கிறது, மலச்சிக்கலிலிருந்து விடுவிக்கிறது. ஒரு மனுஷனுக்கு எந்த பொருள் சாப்பிட்டாலும் செரிமானம் இருந்துச்சா உடம்பு நல்லா இருக்கும். செகண்ட் பாயிண்ட் பாருங்க, மூட்டு வலியிலிருந்து நிவாரணம் அளிக்கிறது. 3, மனப்பதற்றத்தை குறைத்து இயல்பு நிலைக்கு திரும்ப துணை புரிகிறது. 4 பாருங்க, நன்கு உறங்கிட உதவி புரிகிறது. 5 பாருங்க, குறைந்த அளவு கலோரியை நுகர துணை புரிவதன் மூலம் உடல் பருமனை குறைக்கிறது சொல்றாங்க. 6வது பாயிண்ட் பாருங்க, நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துவதோடு குணமாக்கவும் துணை புரியுதுன்னு சொல்றாங்க. 7, மூல நோயை குணப்படுத்துகிறதுன்னு சொல்றாங்க. 8 பாருங்க, முதுகு வலி, இடுப்பு வலி மற்றும் கழுத்து வலியிலிருந்து நிவாரணம் அளிக்கிறது சொல்றாங்க.
9ஆவது பாயிண்ட், பெண்களுக்கு ஏற்படும் மாதவிடாய் தொடர்பான பிரச்சனைகளை சரி செய்யுன்னு சொல்றாங்க. 10 பாருங்க, தலைவலி மற்றும் ஆஸ்மாவுக்கு நிவாரணம் அளிக்கிறது சொல்றாங்க. 11 பாருங்க, சுருள் சிறை நோய்க்கு நல்ல பரிகாரம் அளிக்கிறது சொல்றாங்க. 12 பாருங்க, நழுவிய வட்டுகளை இடமாற்றம் செய்யறது சொல்றாங்க. 13 பாருங்க, முதுகு தண்டுவடை எலும்பு வளர்ச்சியடைய ஊக்குவிக்கிறது சொல்றாங்க. 14 தொந்தி மற்றும் மூலச்சதையை குறைக்கிறதுன்னு சொல்றாங்க. 15 பாருங்க, முதுகெலும்பு கோளாறுகள் மற்றும் முழங்கால் முட்டி நோய்களை மறுசீரமைக்க உதவி சொல்றாங்க. கடைசியா பாருங்க, தொடை மற்றும் கொண்டை தசை, முதுகுப்புற தசை ஆகியவற்றை வலுப்படுத்துகிறது சொல்றாங்க. ஸோ இதுதான் யோகாவினால் கிடைத்திருக்கக்கூடிய நன்மைகள். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம்.